கிச்சன்ல பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நல்லா க்ளீனா தேய்ச்சி வச்சிருன. வன்மதி, இத வேலையா நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும், பரிகாரமா நினைச்சு பண்ணு, கஷ்டமே தெரியாது. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன? இன்னும் வேலை இருக்கா? என்னக்கா இதுக்கே டயர்டானா எப்படி? இரு வர ஒரு நிமிஷம். என்னடி இது? நீ வரதும் இல்ல, அதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிக்கா. இப்பவாது எனக்கு குடிக்க ஏதாவது குடுக்கணும்னு தோணுச்சு. ம். ஏய், என்னடி ஜூஸ் இது? இப்படி கசக்குது. அருகம்புல் ஜூஸ்க்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? காலையில மாட்டு கோமியத்தை குடுக்குற, இப்ப இத குடுக்குற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சாரா, பேசாத வருண், பேசவே பேசாத. சாரா ப்ளீஸ். வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ மெசேஜ் பண்ணத பார்த்த உடனே நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா அதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். என்ன வருண் சொல்ற? கீழே விழுந்துட்டியா? என்னாச்சு வருண்? அடி எதுவும் பட்டுருச்சா? ஐயோ ஓகே நோ. எங்க அடிபட்டிருக்கு? சாரா, கால் ஸ்லிப் ஆகி நடக்க முடியல, கொஞ்சம் பெயினா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சாரி வருண், உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரியாம நான் போய் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி வருண். இட்ஸ் ஓகே. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. உன்னை இப்பவே நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. உன் மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ பேபி. I love you too வருண். I love you so much வருண். இங்க தானே வச்சோம், வேற எங்க போச்சு? எங்க போச்சு இங்க வச்சிருந்தது? ஐயோ, எங்க போச்சு? நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கு. அத்தை, நீங்க எப்படி இங்க? அத நான் கேட்கணும். இது ஏன் ரூம்? நீங்க என்ன பண்ற? நான் நான் ரூம் ரூம் க்ளீனா இருக்கான்னு செக் பண்ண வந்தேன். போ. இது சித்தி ரூம்ல இருந்துச்சு. இது சித்தி பாத்துறதா என்ன ஆகும்? இல்லங்க, அது அது வந்து அது இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லங்க, ஒரு நிமிஷம். இதெல்லாம் அந்த வருண் வேலை தான். அவன் மனசுல சாரா இருக்கா, அதை சித்தி கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அந்த சாராவை நம்பாத, அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழுன்னு. ஆனா அவன் கேட்கல. ஏங்க, உங்க தம்பி மனசுல வேற ஒரு பொண்ணு
இருக்கும்போது எதுக்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாதுங்க. வான்மதி வான்மதி ப்ளீஸ் ப்ளீஸ், இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்படியாவது இந்த விஷயத்தை சித்திக்கு தெரியப்படுத்த தான் வருண் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா நான் விட மாட்டேன். எப்படியாவது அவன் மனசை மாத்தி வெண்ணிலா கூட அவனை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? இதுல வருண் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையும் இருக்கு. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் வான்மதி. அத்தை, அக்கா எல்லா பரிகாரமும் கரெக்டா பண்ணிட்டா. கடைசியா பாத பூஜையை பண்ணி விரதத்தை முடி. ம். அண்ணாமலை, நம்ம அம்மன் வெண்ணில மேல வந்து இறங்கி இருக்காமா? என்ன சாமிலாம் வருது? ஐயோ, ஐயோ, அம்மன் வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி மனச குளிர வை. அத்தை, வெண்ணிலா சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் எப்படி? என்னம்மா பேசுற? இப்ப அவ வெண்ணிலா இல்ல, நம்ம குல தெய்வம் அம்மனே நேர்ல வந்திருக்கா. நீ முதல்ல பூஜையை பண்ணு. வான்மதி, என்னம்மா யோசிக்கிற? பாத பூஜை பண்ணுமா? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு சாமியெல்லாம் வருமா? அது அடிக்கடி வராது, எப்பயாச்சும் வரும்.